ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நாங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழ். இன்றைக்கி பார்க்க ஒரு விஷயம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க பீப்புள்ஸ் வந்து பவர் கட்டால் அடிக்கடி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களால ஈஸியாக அவங்களோட ஏரியாவில் எந்த நேரத்தில் கரண்ட் கட்டாதுன்றது பார்க்குறதுக்கு சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டால் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் வந்து கடமை நாள் ஆகுது. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறது ஷோர்ட்டாக பார்த்துக்கலாம் பார்ப்போம். ஸோ உங்கள் ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே CEB Care Appன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். அதை இன்ஸ்டால் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்காது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் போய் உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, NIC, பாஸ்வேர்ட் நம்பர், மொபைல் நம்பர், லேண்ட்லைன் அண்ட் யூசர் நேம் வந்து கொடுக்கணும் 10 லெட்டர்ஸுக்குள்ளே. அதோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் உங்கள் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு போய்வாங்க. இப்போ வந்து உங்கள் யூசர் நேம் இதில் கொடுத்துட்டு இதில் உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கால நான் அக்கௌண்ட் கொடுத்து உள்ளே போயிடுறேன். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணணுன்னா இந்த லட்ச் கம்ப்ளைண்ட் இருக்க கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அந்த அவுட்டேஜ் மேப் இருக்க கொடுத்தா இப்போ இந்த ஏரியாவில் இப்போ கரண்ட் கட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இன்டர்ப்ஷன் காலண்டரில் இப்போ நம்மளோட அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம ஜோன், அதாவது நம்ம வீட்டிலே எப்போ கரண்ட் போகும்ன்றதை நம்மளோட ஜோனை வச்சுக்கொண்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து போட்டிருப்பான் குரூப் எஸ்ண்டு. ஸோ நான் ட்ரிங்கம்பள்ளியில் இருக்கேன், அதுவும் வந்து ட்ரிங்கம்பள்ளியில் தவனாரில் இருக்க முடியாது, குரூப் எஸ்க்குள்ளே வருவேன். ஸோ எங்களுக்கு வந்து 3 மணிலேருந்து 5 கால் வரைக்கும் பார்க்கட்டு இருக்கும். ஸோ நான் வந்து டெய்லி இதில் பார்த்து நான் அதை நோட்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ இந்த டைம் வந்து கரண்ட் கட் ஆகும். ஸோ ஃபோனில் மட்டும்தான் இது மாதிரி பண்ணலாம். வேறு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பில் பேமெண்ட் இருக்குது. ஸோ உங்கள் கார்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறீங்கன்னு கொடுத்து இதில் வந்து உங்கள் CBBயில் கட்டிக்க முடியும். ஸோ இதில் வந்து பில் கால்குலேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை யூனிட் பாவிச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ், அந்த மாதிரி இதில் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஆக்சஸ் பை சென்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, டிவி இருக்குன்ற மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீன்றதை இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் உங்கள் ஹோம் அட்ரஸ் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும்னா அதில் இருக்கிற சப்ஸ்கிரைப் டு அதர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து மை ப்ரொஃபைல் வந்து நம்மளோட நம்பர், நம்மளோட பேரோட இருக்கும். ஸோ இதில் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்புறேன். ஸோ இதை பற்றி கிளியரான ஒரு வீடியோ வேணும்னா அதை நான் அப்டேட் பண்ணி நான் போடுறேன் என்னோட யூடியூப் சேனலில். ஸோ மறக்காம போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு ஃபைவர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.